வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் கேது பகவானால் இந்த மாதம் அற்புதமான பலன்களை தரும் மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். எதிர்பாராத வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடைபெறும். தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இருப்பினும் அதிக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வேலையில் சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள். இழந்த மதிப்பையும் மரியாதையையும் பெறும் மாதமாக இந்த மாதம் திகழும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் மாதத்தின் தொடக்கத்தில் பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். உறவினர் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். மாதத்தின் மத்தியில், அதாவது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போவதால் உங்களுக்கு தனவரவு நன்றாக இருந்தாலும் அதே அளவுக்கு செலவுகளும் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப செலவுகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்வது முக்கியம். ஒரு சில தடைகள் உங்கள் முயற்சிகளின் வேகத்தை குறைக்கும். நீங்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட துவண்டு போகும் வாய்ப்பு உண்டாகும். மனதில் நல்ல பல சிந்தனைகளும் எந்த ஒரு விஷயத்திலும் அதிக ஈடுபாடும் தோன்றும். இதனால் பல சமயங்களில் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும்.
புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்க பெற்று மேன்மை ஏற்படும். உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் சீராகும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வம்பு வழக்குகளில் சற்று இழுபறியான நிலை நீடிக்கும். குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க வழி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை கவனமாக மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் தங்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். செய்யும் தொழிலில் புதிய முயற்சிகள் மூலம் நல்ல தன லாபத்தை பெற முடியும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆடி மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எந்த காரியத்தையும் கடின உழைப்புக்கு பிறகே செய்ய வேண்டி இருக்கும். ஆனாலும் வாகனம் மூலம் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிக உழைக்க வேண்டி இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக அனுப்புங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களால் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்ட தரும் மாதமாக அமையப் போகிறது. தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதன் பகவானால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் செல்வாக்கு உயரும். வருவாய் அதிகரிக்கும். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உருவாகும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெறும். குடும்ப பிரச்சனை தீரும். விருப்பங்கள் நிறைவேறும். தைரியம் வளரும். நன்றி, வணக்கம்.